முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் தற்போது கோல்ட்மேன் சாக்ஸ் வங்கியில் மூத்த ஆலோசகராக பணியாற்ற உள்ளார். புவிசார் அரசியல் மற்றும் மேக்ரோ பொருளாதார விவகாரங்களில் ஆலோசனை வழங்க உள்ள அவர் தன் வருமானத்தை ரிச்மண்ட் திட்டம் என்ற தொண்டு நிறுவனத்திற்கு நன்கொடையாக வழங்க திட்டமிட்டுள்ளார். அவரது மாமனாரும் என்ஃபோசிஸ் நிறுவனருமான நாராயணமூர்த்தி கூறியிருந்த வாரத்திற்கு 70 மணி நேரம் வேலையை சுனக்கும் செய்வாரா என்று நெட்டிசன்கள் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு ஆலைகள் தேவையான அனைத்து உரிமங்களுடன் செயல்படுகின்றனவா என ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி மாவட்ட ஆட்சியருக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளில் நடந்த வெடிவிபத்து சம்பவங்கள் குறித்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. வழக்கு விசாரணையின் போது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பட்டாசு ஆலைகள் தேவையான அனைத்து உரிமங்களுடன் செயல்படுகின்றனவா என ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்ட தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதிமீறலில் ஈடுபட்டுள்ள பட்டாசு ஆலைகளை மூடுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் பட்டாசு ஆலைகளை ஆய்வு செய்வதற்காக பெட்ரோலிய வெடிப்பொருட்கள் பாதுகாப்பு அமைப்பின் வெடிப்பொருட்கள் தலைமை கட்டுப்பாட்டாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் 2 குழுக்களை நியமித்தும் உத்தரவிட்டுள்ளது. இந்த குழுக்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 10 நாட்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் பட்டாசு ஆலைகள் தொடங்குவதற்கு முன் அங்கு பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு காப்பீடு செய்வதை கட்டாயமாக்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட தீர்ப்பாயம் வழக்கின் விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.